தேனினும் இனிய தீந்தமிழ் மொழி செம்மொழி என்னும் மகுடம் சூடிய என் தாய்மொழியாம் தமிழை வணங்குகின்றேன். அவையோரே, ஆன்றோரே, ஆசிரிய பெருந்தகையீரே, அன்புசால் மாணவ மாணவியரே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கல்விக்கண் திறந்த காமராஜர். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கல்வியின் மகத்துவம் அறிந்து நருந்தொகை நறுக்கென எடுத்துரைத்தார் தமிழ் புலவர் அதி வீரராம பாண்டியன். அவர் தம் பொன்மொழிக்கேற்ப கர்ம வீரர் காமராஜர் ஏழை எளியோர்க்கும் கல்வியும் தந்தார், கூடவே கும்பி நிரம்பிட அன்னமும் தந்தார். பலருக்கும் கிட்டாது செல்வர்க்கே கிட்டும் எட்டா பொருளாயிருந்த கல்வியை பாமரனுக்கும் கிடைக்கச் செய்தார் காமராஜர். ஏழை குதவா கல்வி கல்வியே அன்று, கல்வி குடிபுக வேண்டிய முதலிடம் ஏழைகளின் குடிசைகள்தான் என்றார் அண்ணல் காந்தி. பயிருக்கு நீர் தேவை, உயிருக்கு கல்வி தேவை என்றார் பண்டித நேரு. 6 வயதில் தன் தந்தை இழந்து 14 வயதில் பள்ளியை துறந்து ஏழ்மையின் கொடுமையை நன்கறிந்த காமராஜர் தாம் பெற இயலாத கல்வியை தமிழ் போற்றும் நல்லுலகில் எந்த ஒரு ஏழைக்கும் எனது நிலை கூடாது என எல்லோருக்கும் கல்வி புகட்டி அவர் தம் அறியாமை இருளகல 1000 பள்ளிகளை திறந்தார். ஒரு சமூகத்தில் மாற்றமும் ஏற்றமும் வேண்டுமெனில் பெரிதாக புரட்சியோ வன்முறையோ வேண்டாம். அவர்களை செவ்வனே படிக்க வைத்தால் போதும், மற்றவை தானே நிகழும். படிக்காத மேதையாம் காமராஜர் பிறர் படிக்க ஒரு கிராமம் கூட விடாமல் பள்ளிகளை திறந்தார். 1 அல்ல 2 அல்ல, 1000 ஈராயிரம் அல்ல, 13000 பள்ளிகளை தன் ஆட்சியில் திறந்தார். மதிய உணவு திட்டம் மூலம் மாணவர்களின் வாழ்வில் கல்வி ஒளி ஏற்றிட அவர் உருவாக்கிய புரட்சிகர திட்டம் இந்தியா முழுவதையும் திரும்பி பார்க்க வைத்து இன்றும் ஏறத்தாழ இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சத்துணவு, காலையுணவு என இன்று பரிணாம வளர்ச்சி கண்டாலும் காமராஜரின் கனவு திட்டமே அடிப்படை காரணம். பள்ளிக்கு வரும் மழைகளுக்குள் ஏழை பணக்காரன் என பேதம் வரக்கூடாது என சீருடை திட்டத்தையும் அறிமுகம் செய்தார். இன்று எத்தனை வண்ணத்தில் வடிவத்தில் சீருடை நம் பள்ளிக்கேற்ப அணிந்தாலும் அதன் உயரிய தத்துவம் அனைவரும் சமம் என்பதே ஆகும். அத்தகைய உயரிய திட்டத்தை அன்றே அறிமுகம் செய்தவர் பெருந்தலைவர் காமராஜர். சமூகத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு பொருளாதாரமின்மையால் கல்வி கற்பது நின்றுவிடக்கூடாது என அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை என்னும் அற்புதமான திட்டத்தையும் அறிமுகம் செய்தவர் ஏழை பங்காளன் காமராஜர் தான். பின்தங்கிய சமூகத்தில் பிறந்து மதிய உணவு திட்டம் மூலம் பசியாறி கல்வி உதவித்தொகை மூலம் கல்வி கற்று வாழ்வில் உயர்ந்த லட்ச மாணவர்கள் கர்ம வீரர் காமராஜரை கடவுளாகவே பார்க்கிறார்கள் என்றால் அது மிகையல்ல. ஊராய் பாடசாலை, உணவருந்த மதிய உணவு, பேதமை நீக்க சீருடை திட்டம், வறுமையொழிக்க கல்வி உதவித்தொகை திட்டம் என்னும் தொடர்ச்சியான புரட்சியால் தமிழகம் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்னும் பாரதியின் வரியை மெய்யாக்கியது. இன்று தமிழகம் கல்வியில் சிறந்து விளங்குகிறது. தமிழர்கள் தரணியெங்கும் உள்ள தலை சிறந்த நிறுவனங்களில் தலைவர்களாக உள்ளார்கள் என்றால் அதற்கு அடித்தளம் அமைத்தவர் கருப்பு காந்தி காமராஜர். கல்விக்கண் திறந்தார் காமராஜர் என கல்வியை மட்டும்தான் நாம் பலரும் பேசுகிறோம். அவர் கல்விக்கண் மட்டுமா திறந்தார்? உயர்ந்தோர், தாழ்ந்தோர், ஏழை பணக்காரன் என பேதமை நீக்கி சமூக நீதி கண்ணையும் திறந்தார். தமிழகம் பொருளாதாரத்தில் செழிக்க ஆலைகளும் சாலைகளும் திறந்தார். வேளாண்மையில் செழிக்க அணைகளும் கால்வாய்களும் திறந்தார். அரசியலில் அகில இந்தியா சாதனை படைத்தார். தலைவர்களின் தலைவராக உயர்ந்தார். இப்படி காமராஜர் பற்றி இன்னும் பல கூற கொடுக்கப்பட்ட தலைப்பும் நேரமும் என் உரையை இத்துடன் நிறுத்த பணிக்கிறது. காமராஜர் ஒரு வரலாறு, காலத்தால் அழியாத பெருந்தலைவர், கல்விக்கண் திறந்த காமராஜர். நன்றி, வணக்கம். இனி சர்வதேச கல்வி சாமானியர்களுக்கு. Kalvi Group of Schools